மாம்ஸ்க்குலாம் நிறைய கஷ்டம் இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த ஹேர் வாஷ் பண்ணுறது தான். ஜென்ரலாக வந்து நம்ம பேபி வந்து ரொம்ப கிங்கியாக இருப்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. பாத்ரூம் போய் விடுறதே கஷ்டம். இதில் எங்கே போய் ஹேர் வாஷ்லாம் பண்ண விடுறது அப்படி தானே. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணும். அதுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாத நிலமையில இருக்கேன். இப்போ வந்து என் பேபி என்னை விடவே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஜூடியோவில் ஒரு ட்ரை ஷாம்பு வாங்கியிருந்தேன். அது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருந்தது. சரி, என்னோட ஹேர் நீங்களே பாருங்கள், நல்லா ஃப்ரிஸியாக இருக்குது. அதனால் இதை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சென்டிமீட்டரில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இப்படி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து தலைக்கு இன்னைக்கு குளிக்காத மாதிரியே தெரியாது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெளியே டக்குன்னு போகும்போது ஒரு நல்ல டிப்னா அது இதுதான். நீங்கள் ஜூடியோ ட்ரை ஷாம்பு தான் வாங்கணும்னு இல்லை. ஆனால் இது ரொம்ப வந்து கம்மி ப்ரைஸ் தான். நம்ம 150 தான். ஸோ நீங்கள் இது வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே தலை காட்டுற மாதிரி போக முடியும்.